பொதுமக்களுக்கு மூலிகை மருத்துவம் அளித்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பொன்னமராவதி அருகே அரசமலை அருகே கோயில் பிரச்சனையில் ஒரு தரப்பினர் பொங்கல் வைத்த நிலையில் மற்றொரு தரப்பினரைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு சத்துணவு மையங்களில் 59,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேட்டியளித்த மாநில பொதுச் செயலாளர் மலர்விழி, தமிழக முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதிகளான சத்துணவு ஊழியர்களுக்கு முறையான காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். காலி பணியிடங்கள் 50,000க்கும் மேற்பட்டு இருப்பதால் போர்க்கால அடிப்படையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 10, 20, 30 வருடம் பணிமுடித்த ஊழியர்களுக்கு ஊக்க ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். தகுதி வாய்ந்த சமையலர்களுக்கு அமைப்பாளராகவும் சமையலர் உதவியாளர்களுக்கு சமையலராகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும். கொரோனா காலத்தில் காலாவதி ஆகி போன உணவுப் பொருட்களுக்கு அரசு விதித்திருக்கும் தண்டத்தொகையை ரத்து செய்திட வேண்டும். சமூக தணிக்கையை அரசு மாற்றி ஏற்கனவே இருந்த உள்ளாட்சி தணிக்கை முறையை செயல்படுத்த வேண்டும். காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களிடம் கொடுத்து அதை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை உள்ளடக்கி இந்த ஊழியர் சந்திப்பு பிரச்சார இயக்கமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகளை அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று மாநில மையத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஆனா மலர்விழி, பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆன்லைன் மூலம் கேரளா லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் சோதனையில் ஈடுபட்ட போலீசார் திருத்தணி முருகப்பா நகரைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்தனர். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பொது இடங்களில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடும் வழிமுறைகள் குறித்து விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் விநாயகர் சிலைகள் அமைக்க விண்ணப்பங்களை விழா குழுவினர் பூர்த்தி செய்து வழங்கினர். திருத்தணியில் போக்குவரத்து சேவை மேம்படுத்தும் வகையில் ரூபாய் 12.74 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்து பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு IPS IAS அதிகாரிகள் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பின் அருகே ஷூட்டிங் செட் குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இத்தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி போராட்டத்திற்கு பிறகு போராடி தீயை அணைத்தனர். வேடச்சந்தூர் அருகே சொத்து பிரச்சனை காரணமாக விவசாயி ஒருவர் அரிவாளுடன் உறவினர் தோட்டத்திற்குள் புகுந்து தண்ணீர் குழாய்களை வெட்டி வீசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சி அடுத்துள்ள ஆனைமலை தாத்தூர் பகுதியைச் சேர்ந்த சுகன்யா என்பவர் குடும்ப தகராறு காரணமாக தனது 2 குழந்தைகளை கிணற்றில் வீசி தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து ஆனைமலை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.